ஹாய் கைஸ், ஹாப்பி ஃப்ரைடே. என்னடா அவன் ஹாப்பி ஃப்ரைடே சொல்கிறான் அப்படின்னு பார்க்குறீங்களா? வீக்கெண்ட் வந்துருச்சு. சின்ன பிள்ளையில் எலிமெண்ட்ரி ஸ்கூலில் துவக்கப்பட்டியில் ஆரம்பித்து மேல்நிலைப்பள்ளி, காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கும் வந்தாச்சு. வேலைக்கு போய் கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸும் கெயின் பண்ணி ஹாஃப் செஞ்சுரி போடுற வயசு 47 தாண்டது இருந்தாலும் கூட இந்த வீக்கெண்டு வந்துருந்துச்சுன்னா குழந்தைத்தனமான அந்த ஒரு துள்ளும் ஒரு உணர்வு, சந்தோஷமான ஒரு உணர்வு. அடுத்த 2 நாள் லீவுப்பா அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஹாப்பி ஃப்ரைடே சொல்லிக்கிற அந்த ஒரு சந்தோஷமான அந்த ஒரு விஷயத்தை தான் நான் உங்கள்கிட்ட பரிமாறினேன். ஹாப்பி ஃப்ரைடேன்னு சின்ன வயசாக இருந்தாங்க, பெரிய வயசாக இருந்தாங்க, எல்லாமே நம்ம குழந்தை துள்ளலோட அதே குழந்தைத்தனத்தோடு இருந்தால் வாழ்க்கை சந்தோஷமாக தானே இருக்கு. நான் இதை சொல்கிறத கேட்டுட்டு உங்கள் யாரோட மைண்ட் வாய்ஸ்லாம் என் இனமடா நீ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மைண்ட் வாய்ஸ் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் ஒரு கிரேட். கைஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இலையுதிர் காலம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, லீஃப் ஃபாலிங் சீசன், ஆட்டம் சீசன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இலையுதிர் காலத்தில் நானே முதுமலையிலலாம் காட்டிலலாம் நான் ஆராய்ச்சி பணிக்காக என்னுடைய முதுகலை படிப்பு MSc வைல்ட் பயாலஜி படிக்கிறப்போ நான் முதுமலை காட்டுக்கு உள்ளார பல தடவை போயிருக்கேன் டேட்டா கலெக்ஷனுக்கு. அப்போ ஒரு சீசனில் நான் இருக்கிறப்போ மொத்தம் 6 மாதத்தில் 2 சீசன் வந்தது. அதில் ஒரு சீசனில் சூப்பரான ஒரு ஃப்ளரிஷிங், எங்கே பார்த்தாலும் பச்சை பசேல்னு இலைகள் அப்படியே பூத்து குலுங்கும், அப்படியே அற்புதமான ஒரு பசுமையான ஒரு கேனப்பி மேலே மூடி இருக்கும், ஃபுல்லாக இலைகள், அற்புதமான பச்சை பசேலுங்கிற ஒரு அமைப்பு. இதே இன்னொரு சீசன் இலையுதிர் காலத்துலேயே நான் உள்ளார போயிருக்கேன். ஆக்சுவலாக அங்கே எப்படி இருக்கும்னா மொட்டையாக இருக்குங்க, வெறும் மரத்தினுடைய கிளைகள் மட்டும்தான் இருக்கும், மொட்டையாக இருக்கும். அந்த ஏரியாவே நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கான தடம் எதுவுமே இருக்காது. ஏன் இலையுதிர் காலம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பார்த்தோம்னா, இந்த ஆட்டம் சிஸ்டமில் சூரிய ஒளி டே லெங்க்த்து, நாளினுடைய அந்த ஒரு நீட்சி இருக்குது இல்லைங்களா, லெங்க்த்து அது ரொம்ப கம்மியாயிடும். சூரிய ஒளியினுடைய அந்த இன்டென்சிட்டியும் கம்மியாயிடும். அப்போ இருக்கிற சூரிய ஒளி வச்சுட்டு ஒளிச்சேர்க்கை பண்ணி ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணி அந்த தன்னுடைய வாழ்க்கையை அது அடாப்டபிளாக தகவமைத்து வச்சுக்கிறதுக்காக தாவரங்கள் இலையை உதிர்த்தால் தான் அதனால் தகவமைச்சு அடாப்டபிளாக அதை ஃபர்தராக அதனுடைய வாழ்க்கையை அது லைஃப்பை ரன் பண்ண முடியும். 6வது அறிவு கிடையாது ஆக்சுவலாக மரங்களுக்கு. ஓகேங்களா? அதனால் இறைவன் அந்த விஷயத்தை இன்ஸ்டிங்க்டாக வச்சுட்டு ஆட்டோமேட்டிக்காக உதிர ஆரம்பிச்சிருது. ஆனால் அதுக்கு பின்னால் இவ்வளோ பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் இருக்குது. சரிங்களா? எதுக்காக அதை சொல்ல வரேன்னா, மனுஷன் நம்ம வாழ்க்கையிலையும் ஏகப்பட்ட கவலைகள், விரக்தி, ஏதாவது ஒரு சேலஞ்சஸ் வர்றப்போ நம்ம நம்ம மனசில் உள்ள எல்லா கவலைகளையும் உதிர்த்துட்டா போதுங்க. உதிர்த்துட்டு சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது, அது எப்படிடா உதிர்க்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறது புரியுது. மரத்துக்கு 6வது அறிவு இல்லை, அதனால் ஆட்டோமேட்டிக்காக இறைவன் அதை உதிர்த்துடுறான், அதனுடைய இன்ஸ்டிங்க்டாக வச்சிடறான். ஓகேங்களா? அது உணர்ந்து செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. மனுஷனுக்கு 6வது அறிவை கொடுத்துட்றான், சிந்திக்கும் திறன். 6வது அறிவையும் கொடுத்துட்டு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கவலையும் போகும் வைக்கணுமா இறைவன்? ஆக்சுவலாக அப்புறம் எதுக்கு 6வது அறிவு? யாருக்கும் ஸ்பூன் ஃபீட் பண்ணுறதுக்கு நாங்கள் இல்லை. இறைவன் என்ன சொல்கிறான்? 6வது அறிவை கொடுத்துருக்கோம், கவலைகளை தேவையில்லாமல் ரிவைண்ட் பண்ணி பார்க்காம அதை உதிர்த்துட்டு போகிற போக்கில் வாழ்க்கை சிறப்பாக சந்தோஷமாக நல்ல விஷயங்களை, ஒரு பிளெஸ்ஸிங்ஸை நினச்சி சந்தோஷப்பட்டு, நல்ல ஒரு விஷயங்களை, சிரிக்கக்கூடிய விஷயங்களை நினைத்து சிரித்து சந்தோஷப்பட்டு போகிறது ஏகப்பட்ட சந்தோஷமான வழிகள் இருக்குது. அதெல்லாம் விட்டுவிட்டு நீ கவலையை தான் பிடிச்சிக்க வேணாம். உனக்கு 6வது அறிவு கொடுத்து அதுக்கு உனக்கு பிரயோஜனம் இல்லை, ஸ்பூன் ஃபீடு பண்ண முடியாது. இறைவனுடைய ஒரு அருள் என்னென்னா 6வது அறிவு கொடுத்துட்டான். கவலைகளை நம்ம தான் உதிர்க்கணும். நமக்கு தெரியுதே, கவலைகளை உதிர்த்துட்டா நம்ம வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். எப்படி இலையுதிர் காலத்தில் இலைகளை உதிர்த்துட்டா அது வாழ்க்கை அந்த கட்டத்தில் தகவமைச்சிக்குது. அந்த மாதிரி தான் மனுஷனும். ஆனால் செய்ய மாட்டேங்கிறோம். நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் செய்ய முடியும். ப்ராக்டிஸ் பண்ணால் செய்ய முடியாத விஷயம் எதுவுமே கிடையாது. அதனால் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம். கண்டிப்பாக இந்த விஷயத்தை நம்ம மேற்கொண்டு நம்ம வாழ்க்கையில் எடுத்துகிட்டு போகிறப்போ நம்ம வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவும் ஒரு சந்தோஷமயமாகவும் ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு கான்டெக்ஸ்டாகவும் இருக்கிறதுக்கு இது ஒரு துணையாக இருக்குங்க. ஆக்சுவலாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கமெண்ட்டை, உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில், நல்ல கண்டென்ட்டில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் நூருல்லா. தேங்க்யூ கைஸ். ஹாவ் அ ஃபென்டாஸ்டிக் டே அஹெட். அகெயின் ஹாப்பி ஃப்ரைடே கைஸ்.